தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசு இணைந்து நடத்தும் CMRL எனப்படும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் பணிபுரிய பட்டதாரிகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்துள்ளது. CMRL பல்வேறு பதவிகளில் உள்ள மொத்தம் 8 காலி பணியிடங்கள் ஒப்பந்தம் அல்லது பிரதிநிதித்துவ அடிப்படையில் பணி நிர்ணயிக்கப்படும் என்றும், அந்த காலி பணியிடங்களுக்கான வயது, கல்வி தகுதி மற்றும் ஊதியம் உள்ளிட்டவற்றை பற்றிய தகவல்களையும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி சென்னை மெட்ரோ நிறுவனத்தில் இணை பொது மேலாளர் சிக்னல், துணை பொது மேலாளர் ஆபரேஷன், துணை பொது மேலாளர் டெலிகாம், துணை பொது மேலாளர் எலக்ட்ரிக்கல் மற்றும் மெக்கானிக்கல், துணை பொது மேலாளர் சிக்னல் ஆகிய பதவிகளுக்கு மொத்தம் 8 காலி பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. இதில் இணை பொது மேலாளர் பதவிக்கு அதிகப்படியாக 43 வயது வரையிலும், துணை பொது மேலாளர் பதவிக்கு அதிகப்படியாக 40 வயது வரையிலும், மேலாளர் பதவிக்கு அதிகப்படியாக 38 வயது வரையிலும் இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இணை பொது மேலாளர் பதவிக்கு ஊதியமாக 1,45,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், துணை பொது மேலாளர் பதவிக்கு 1,25,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், மேலாளர் பதவிக்கு 85,000 ரூபாய் மாதம் வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இப்பணிகளுக்கான கல்வி தகுதியாக மேனேஜர் பணிக்கு ECE, EEE, BE, BTech படிப்பை முடித்திருக்க வேண்டும். குறைந்தது 5 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவராக இருக்க வேண்டும் என்றும், துணை பொது மேலாளர் பணிக்கு ECE, EEE, மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறையில் பொறியியல் பட்டப்படிப்பை முடித்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 13 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவராக இருக்க வேண்டும் என்றும், சிக்னல் பிரிவு இணை பொது மேலாளர் பதவிக்கு ECE, EEE, இன்ஜினியர், BE, BTech முடித்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 15 ஆண்டுகள் அனுபவம் உள்ளவராக இருக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பதவிகளுக்கு 2 கட்ட தேர்வு முறை பின்பற்றப்பட உள்ளது. முதலில் நேர்காணல் நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனை நடத்தப்படும். பொது அறிவு, உடல் திறன் தேர்வு, திறன் தேர்வு ஆகியவற்றின் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருப்பம் மற்றும் அனுபவம் உள்ளவர்கள் https chennaimetrorail.org என்ற இணையதளத்தில் ஆன்லைன் வழியாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவத்தில் கேட்கப்பட்டுள்ள விவரங்களை பூர்த்தி செய்து விண்ணப்பிக்க வேண்டும் எனவும், விண்ணப்ப கட்டணமாக 300 ரூபாய் செலுத்த வேண்டும் எனவும், SC, ST பிரிவினர் 50 ரூபாய் செலுத்தி ஆன்லைன் வழியாக முதலில் பதிவு செய்து அனைத்து ஆவணங்களையும் பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், மார்ச் 9ஆம் தேதி விண்ணப்பிக்கும் கடைசி நாள் எனவும் தெரிவித்துள்ளனர்.